Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at a doorstep. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனி ஒரு டிராஃபிக்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் டிராஃபிக்கில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி கிளச்சு, ஆக்சிலேட்டர், சைடு மிரர் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய டாஸ்க் கொடுத்துட்டு இப்போ நீங்களே பார்க்கலாம், செம்ம பிஸியான ரோடு நீங்களே பார்க்கலாம். ஸோ இன்ச் பை இன்ச்சாக டிராஃபிக் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கியர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாரு, எப்படி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அனலைஸ் பண்ணி எப்படி வெஹிக்கிளில் மூவ் பண்ணுறான்ற பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்களே பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த திருமங்கலம் ஜங்ஷன் ரோட்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் அண்ணாநகர் போயிட்டு நுங்கம்பாக்கம் போகிற ரோட்டில் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம், சும்மா லைட்டாக தட்டினா கூட பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக டிராஃபிக்கில் அந்த கியர் மூவ்மெண்ட் பாருங்கள், அழகாக செகண்ட் டு ஃபஸ்ட் அழகாக மூவ் பண்ணுறாரு பாருங்கள். இதுதான் ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரே கியரில் போட்டு நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணாமல் அந்த கியர் அனலைசேஷன் ப்ளஸ் டிராஃபிக் கூட நம்ம எப்படி மிங்கிள் ஆகிறோம், எப்படி அவங்க கூட நம்ம அனுசரித்து போகிறோம், ஸோ நம்மளுடைய கிளச் பைட்டிங் பாயிண்டில் வச்சு எப்படி நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணுறோம், ப்ளஸ் நம்மளோட பிரேக்கும் நம்மளோட ஸ்டேரிங் கண்ட்ரோலும் சைடு மிரர் கண்ட்ரோலும் எப்படி ஒன்றா கோயின்சிடன்ஸ் ஆகுறது பொறுத்து தான் இந்த டிராஃபிக்கில் நம்மளால் போக முடியும். ஸோ ஒரு நார்மலான ஸ்ட்ரைட் ரோட்ஸில் யார் வேணாலும் ஓட்டிடலாம். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், அந்த கியர் பாருங்கள் அழகாக ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் மூவ் பண்ணுறாரு, திருப்பி செகண்ட்லேருந்து ஃபஸ்ட். அதாவது கியர் ஸ்பீடு டவுன் ஆகும்போது செகண்ட் டு ஃபஸ்ட்டு, ஸ்பீட் ஹை ஆகும்போது செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் போட்டு அழகாக நீங்களே பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள் க்ளோஸாக வந்துட்டு இருக்காங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டைட் பேக்கடு. இப்போ ரைட் சைடு நம்ம டர்ன் பண்ண போகிறதுக்காக அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இண்டிகேட்டர் போட சொல்லி, நீங்களே பார்க்கலாம் ஸ்பீடோமீட்டரில் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்லோவாக ஆக்சலரேஷன் ரொம்ப அதிகமாக கொடுக்காம பாருங்கள் அழகாக ஸ்லோ பண்ணிட்ட உடனே ஃபஸ்ட் கியர் அகெயின். ஸோ இந்த அனலைசேஷன் இருந்தாலே பிகினருக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கியர் சிஸ்டமேட்டிக் புரியுது, அப்போ தான் நீங்கள் இந்த டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய எப்படி நம்ம யோசித்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் நம்மளுடைய கியரும் சரி, நம்மளோட கிளச் பேட்டர்ன், நம்மளோட ஸ்டேரிங் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கியரில் அழகாக ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக டர்ன் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஸ்ட்ரெயிட் பண்ணுறாரு. ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு இப்போ அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை போடுறாரு. ஸோ செகண்ட் கியரை போட்டுட்டு அழகாக இப்போ சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எந்த பக்கம் லேன் நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ண போகிறோமோ அந்த லேனில் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறதால லெஃப்ட் இண்டிகேட்டர் முதல்லையே போட்டுரு. ஏன்னா காரை பொறுத்தவரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டில் டிராஃபிக்கில் போகும்போது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கிட்ட போட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு டென்ஷன் ஆவாங்க, தேவையில்லாமல் அவங்களே நம்ம பர்டன் பண்ணிவிட்டு நம்மளே நம்ம போகிற ரூட்ஸை நம்ம தேவையில்லாமல் பின்னாடி வரவங்களுக்கு ஹெக்டிக் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், டர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டரை கொஞ்சம் கரெக்டாக முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போட்டுருங்க. ஸோ தட் அப்போ தான் டிராஃபிக்கில் போகும்போது நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஜங்ஷனில் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணும். ஏன்னா இது 4-வே ஜங்ஷன், நம்ம லெஃப்ட் சைடும் பார்க்கணும், ரைட் சைடில் ஒட்டி வரவங்க அனுசரித்து போகணும். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் போகிறவங்களெல்லாம் விட்டுட்டு நமக்கு எப்போ லெஃப்ட் சைடு வே கிரியேட் ஆகுதோ அப்போ அழகாக ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு ஸ்லோவாக நீங்களே பார்க்கலாம் அந்த புஷ்புல் மெத்தடில் ஸ்டீரிங்கை பார்த்திங்கன்னா அழகாக ரொட்டேட் பண்ணுறாங்க பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வெஹிக்கிள் ஒரு இன்ச்சு கூட போகாமல் அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள் அழகாக செகண்ட் கியரை போட்டுட்டு இப்போ அழகாக த்ராட்டில் பொறுமையாக கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்களே பார்க்கலாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 70% பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டும் 20 to 30% உங்கள் ஸ்கில் செட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். க்ளீனாக வெஹிக்கிள் மானிட்டர் பாருங்கள், தேர்ட் கியரை போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு வே இருந்ததால் புஷ் பண்ணிட்டார். ஸோ எந்த இடத்துல நம்ம புஷ்ஷிங் தேவையான இடத்துல புஷ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஸ்லோவாக போகணுமோ அந்த இடத்துல ஸ்லோவாக போனால் மட்டும்தான் நமக்கு கிளியரான விஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி டிராஃபிக்கில் ரொம்ப டைட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடணும். இப்போ தேர்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபஸ்ட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அது ஒரு 4-வே ஜங்ஷன் அகைன். ஸோ இந்த 4-வே ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால முன்னாடியே டிராஃபிக் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் மேலே காலை வச்சுட்டு ஆக்சலேட்டர் ப்ரெஸ் பண்ணாதீங்க, கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் மேலே கால் வச்சுக்கோங்க. ஸோ வெஹிக்கிள் 1/1 மூவ் ஆன பிறகு ஸ்லோவாக பைட்டிங் பாயிண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சை விட்டிங்கனாலே வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த இடத்துல பதட்டமே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் அதிகமாக கொடுத்தாலோ பெட்ரோல் யூசேஜும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் கிளச்சை பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கிளச்சை மட்டும் விடுங்க. வெஹிக்கிள் ஸ்லோவாக போதுங்களா, ரைட் சைடில் ஒரு 2-வீலர் வெயிட் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஹார்னை போட்டு லெஃப்ட் சைடில் லைட்டாக கேப் இருந்தால் லெஃப்ட்டு தள்ளிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக மூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஃபஸ்ட் ஒரு செகண்ட் மாற்றிட்டார், லைட்டாக ஒரு புஷ் கொடுப்பாரு. புஷ் கொடுத்தோன்னே என்ன ஆகுனா வெஹிக்கிள் லைட்டாக புஷ் ஆகி போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு கியர் தேர்டு மாற்றணும்னா மாற்றலாம், இல்லை இன்கேஸ் வேண்டாம் எனக்கு ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள்ஸ் மினிமம் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் கேப் விட்டு ஓட்டுறதால அவர் அந்த செகண்ட் மாற்றாமல் அழகான லீனியர் ஸ்பீட், ஏன்னா ரைட் சைடில் டிவைடர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அணைச்சி வராங்க. ஸோ அவங்களையும் அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம ஜிக்ஸாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் நம்மளை தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக்கான ஏரியாவில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 3
பாயிண்ட்ஸ் வந்து அனலைசேஷன், உங்களோட கியர் கண்ட்ரோல், ஸ்டியரிங் கண்ட்ரோல், சைடு மிரர் கண்ட்ரோல், இதை நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் வந்து அதை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டில் கொஞ்சம் க்ளீனாக நீங்கள் பார்க்கணும். லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்ன்றதை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வெஹிக்கிளில் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், அழகாக அந்த கார் பக்கத்தில் நான் ஒதுங்க சொல்லியிருக்கேன். ஸோ பொறுமையாக லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டை பார்த்துட்டு பொறுமையாக அழகாக நிறுத்திட்டார் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.